தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு தமிழக இளைஞர்களுக்கான பதிவு. தமிழக இளைஞர் எல்லாருமே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சமீப காலமாகவே திரைப்படத்துறையினர், முக்கியமாக தமிழ் திரைப்படத்துறையினர் இருக்காங்க இல்லையா, தமிழை வேற இந்தியாவில் வேறு எந்த திரைப்படத்துறையினரும் செய்யாத அளவுக்கு அதி தீவிரமாக இந்து மதம், அந்த இந்து மதத்தின் ஆன்மீக நம்பிக்கை மீது தாக்குதல் தொடுக்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இது சமீப காலமாக அதிகமாகிடுச்சு. சமுத்திரக்கணியில் ஆரம்பித்து இந்த கரு பழனியப்பன் தொட்டு எல்லா பேரும் ஒரு பகுத்தறிவுன்ற பேரில், ஒரு பெரிய புரட்சின்ற பேரில் எடுத்தோடனே கருத்தியல் தாக்கம் இருக்கு இல்லையா, அது எங்கேயா நடத்துகிறாங்கன்னா இந்து மதம் ஆன்மீக நம்பிக்கை சார்ந்து நடத்துகிறாங்க. மற்ற மதங்களை பற்றி இவங்க பேசுகிறதே இல்லை. இன்னும் மற்ற மதங்களும் பெரிய யோக்கியம் மாதிரியும், காசா ஜெருசலம் மையமாக வச்சு உருவான ஆபிரகாமிக் மதங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஆபிரகாம் மதங்களில் எந்த விதமான பகுத்தறிவும் தேவையில்லை, ஏன்னா அந்த மதங்களே பகுத்தறிவுன்ற மாதிரியான ப்ரொமோஷன் வேலையை இவங்க பார்க்குறாங்க. இந்த வேலையை முன்னாடி 40 வருஷம் 50 வருஷமாக திக இயக்கமும் திமுக போன்ற கட்சிகளும் பண்ணாங்க. எடுத்துக்காட்டுக்கு கலைஞர் டிவி இருக்கு இல்லையா, அவங்க இந்த பிள்ளையார் சதுர்த்தி, தீபாவளி வாழ்த்து, இதுக்கெல்லாம் எதுவுமே அந்த நிகழ்ச்சிக்கான நல்வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டாங்க. விடுமுறை தின சிறப்பு நிகழ்ச்சி, அந்த சிறப்பு நிகழ்ச்சி போடணும், ஹிந்துக்கள் பார்வையாளர் தேவை, அவங்களுக்கு விளம்பரம் போட்டு காசு சம்பாதிக்கணும். ஆனால் அந்த பண்டிகை பேர் போட மாட்டோம். ஆனால் ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்துக்கள் பண்டிகை சொல்ல மாட்டோம். அதே தான் அந்த விசித்திரமான பகுத்தறிவு கொண்டது அரசியல் கட்சி திமுக. அவங்களும் அப்படிதான். என்னைக்கா பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டார், இல்லை சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டார், தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ரம்ஜான் வாழ்த்து சொல்லுவோம். இது ஒரு விசித்திரமான பகுத்தறிவு. அந்த விதமாக முன்னாடி இந்த கட்சி சித்தாந்தம் சார்ந்த இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ திரைப்படத்துறையினர் மூலமாக மறைமுகமாக தாக்குதல் கொடுக்கப்படுது. இப்போ சமீபத்தில் கூட சமுத்திரக்கணி போன்றவர்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் இனியும் இதுக்கு மேலே பொறுத்து போகக்கூடாது. அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்துக்களுக்கும் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப அருவருப்பான விஷயம். சரி, பதிலடி கொடுக்கலாம். பதிலடி கொடுக்கும் போது நமக்கு தெரியணும் இல்லையா, நான் இந்து மதம் சார்ந்து ஒரு பதில் கொடுக்கணும்னா முதல்ல எனக்கு அடிப்படை தெரியணும். அந்த அடிப்படையை சொல்லிக் கொடுக்குற விஷயம் இருக்கு இல்லையா, அதில் தான் இங்கே பிரச்சனையே வருது. அந்த அடிப்படையை சொல்லி புரிய வைக்கிறதுக்காக இந்த பதிவு. ஒவ்வொரு இளைஞர்களும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் இந்து மதம் சார்ந்த, இந்து மத கட்டமைப்பு சார்ந்த, இங்கேயே தோன்றிய ஆன்மீக நம்பிக்கைகள் சார்ந்த அடிப்படை விவரங்களை புரிஞ்சுக்கணும். அதற்காக இந்த பதிவு. விஷயத்துக்கு உள்ளே போகலாம். இந்த விவகாரத்தில் முதலாவது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்து மதம் அதே போல ஆபிரகாமிக் மதங்கள் இருக்கு இல்லையா, அதாவது ஜெருசலம் காசாவை மையமாக உருவான 3 முக்கியமான மதங்கள், ஜூஸ், கிறிஸ்டியானிட்டி, அதுக்கப்புறம் இஸ்லாம். இந்த 3 மதங்கள் சொல்லலாம். ஏன்னா அதுக்கான கட்டமைப்பு அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், அதோடைய தேவை, அதனுடைய விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மதங்கள்ன்ற வார்த்தை இதுக்கு ஒத்தே வராது. ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதாவது இந்தியாவில் தோன்றியது முழுக்க முழுக்க ஆன்மீக நம்பிக்கைகள், மதங்கள் கிடையாது. அதனால தான் இன்ன வரைக்கும் எந்த ஊருக்கு போனாலும் அவன் உண்டு, அவன் வேலை உண்டுட்டு இருப்பானே தவிர்த்து மதம் மாத்திர வேலையை பார்க்க மாட்டான். நீங்கள் நல்ல தாராளமாக தேடலாம். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் கும்பிடலாம். நீங்கள் உங்கள் நம்பிக்கையை நீங்களே வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு ஜூஸ் வந்து இங்கே கும்பிட்டுட்டு அவர் ஜூஸாகவே இருக்க முடியும். ஒரு கிறிஸ்டியனை வந்து கும்பிட்டுட்டு, பிள்ளையாரை கும்பிட்டுட்டு கிறிஸ்துவாகவே இருக்க முடியும். நீங்கள் மதம் மாறுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இங்கே இருக்க ஆன்மீக நம்பிக்கைகளில் உருவ வழிபாடை விட்டுட்டு இயற்கையாக தொலைஞ்சு போகிற ஆளுகளாக உண்டு. இமயமலையில் போய் தொலைஞ்சு போகிற ஆளுகளாக உண்டு. அதுவும் இங்கே உண்டு. ஸோ ஆன்மீக தேடல்ன்ற விஷயத்தில் மிகப்பெரிய கடல் அளவில் விரிஞ்சிருக்கக்கூடிய இந்த மண்ணில் முக்கியமாக எண்ணி எடுத்தோம்னா 400க்கும் மேற்பட்ட நம்பிக்கைகள் உண்டு. அதில் மிக முக்கியமான 5. அது என்ன? சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம். சைவம் உங்களுக்கு தெரியும், சிவனை அடிப்படையாக வச்சு வணங்கக்கூடியவங்க. வைணவம் பெருமாள், சாக்தம் துர்க்கை அம்மன், காளி அம்மன் போன்ற அம்மன், பெண் தெய்வங்கள் இருக்கு இல்லையா, அதை வழிபாடாக இருக்கும். இது வந்து அதிகமாக எங்கன்னா ஒரிசாவை தொட்டு, நம்ம ஊர்ல இருந்தே ஒரிசாவை தொட்டு வெஸ்ட் பெங்காலை பிடிக்க ஆரம்பிச்சுன்னா துர்க்கை வழிபாடு அதிகமாகிடும். சரிங்களா? காணாபத்தியம் நம்முடைய கணபதி, விநாயகரை சம்மந்தப்பட்ட விஷயம். சௌரம் சூரிய பகவானை நம்ம வணங்குறது. அதுக்கடுத்து முருகன். இந்த விதமாக இருக்கிறத தாண்டி 400க்கும் மேற்பட்ட நம்பிக்கைகள் இருக்குது இந்தியாவில். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஒரு குடையின் கீழே கொண்டு வரோம், அதை ஹிந்து மதம் சொல்கிறோம். ஏன்னா நம்மளே சொல்லிக்கிட்ட கிடையாது.
உலகம் ஃபுல்லாக அப்படி அழைக்கிறதுனால அது இந்து மதமாக ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே வாழ்வியல் முறை. அதாவது இந்த இந்தியாவில், அதாவது தெற்காசியில் படர்ந்து விரிஞ்ச இந்த நம்பிக்கை பல்வேறுபட்ட உருவ வழிபாடுகள் கொண்டது. அதை தாண்டி ஏகப்பட்ட ஆன்மீக தேடல்களை இந்த சமூகத்தில் பெரிய அளவில் பெரியவர்கள் விதைச்சிருந்தாங்க. அதை சுற்றி உருவான நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா, அதுதான் ஹிந்து மதம். ஸோ ஹிந்து மதம்ன்றது ஒரு மதம் கிடையாது, அது ஒரு வாழ்வியல் முறை. இந்த மக்கள் இப்படிப்பட்டவங்க, இப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் இதை மதம்னு சொல்ல முடியும், ஆனால் இதை வாழ்வியல் முறைன்னு தான் சொல்ல முடியும். அதனால தான் இவங்க ஊராக போய் மதம் மாற்றுறதில்லை. அதில் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இங்கே இஸ்லாம் வந்து இருந்துச்சு, கிறிஸ்தவம் வந்தது. ஆனால் அந்த மக்களும் மதம் அடிப்படையில் மாறினா கூட அந்த இந்துன்ற அந்த தன்மையை விடலை. அதனால தான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இங்கே இருக்க இந்துக்கள் ஃபுல்லாமே தர்காவில் போய் மந்திரிச்சு தாயத்து கட்டுவாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் மாரியம்மன் கோயிலுக்கு இது கொடுக்குறது, இந்த காணிக்கை கொடுக்குறது, இந்த ஒரு பாண்டி கோயிலுக்கு வந்து தேவையான பூசை சாமான் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் இருப்பாங்க. மதம் தான் வேறுபட்டிருப்பாங்க. ஆனால் அந்த வாழ்வியல் முறை அப்படியே இருந்துச்சு. இது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கே உள்ள சிறப்பு குணம். இது நீங்கள் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோ சிறப்பான குணமுடைய இந்த மதத்தில் இருக்க குறைகள் என்னென்ன, அந்த குறைகளை வச்சு தான் இந்த மதத்தை தாக்கல் நடத்துகிறாங்க. அந்த குறைகளில் மிக முக்கியமாக நம்ம மூணாவது பிரச்சனை, ஒன்று வர்ணம், குலங்கள் இருக்கு இல்லையா, அந்த 4 குலம் 4 வர்ணமாக பிரிக்கிறது. அது அதன் அடிப்படையாக கொண்ட ஜாதி முறைகள் சொல்கிறாங்க. அது அடிப்படையாக கொண்டு தான் ஜாதி முறைகள் உருவாச்சுன்னு சொல்கிற குற்றச்சாட்டு. மனுஸ்மிருதி, இங்கே தீண்டாமை மிகப்பெரிய அளவில் உருவாகிறதுக்கு காரணமான மனுஸ்மிருதி. இந்த 3 குற்றச்சாட்டு தான் மிக முக்கியமானது. அதாவது இந்து மதத்தின் மீது வைக்கக்கூடிய மிக முக்கியமான 3 குற்றச்சாட்டுகள். இந்த 3 குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல தெரியாமல் தான் இளைஞர்கள் தலையை ஆடிடுறாங்க. இப்போ விஷயத்துக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மனுஸ்மிருதியிலேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா இதுதான் அதிகப்படியாக இந்து மதத்தை தாக்குதலுக்கு உட்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை மனுஸ்மிருதி. இந்த மனுஸ்மிருதியை முதல்ல இங்கிலீஷ்க்கு ஃபஸ்ட்டு பெரிய அளவில் விவாதத்துக்குள்ளே வருதுன்னா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் த ஏசியாட்டிக் சொசைட்டின்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து மும்பையில் இப்போ இருக்குது பெரிய கட்டடமாக. ஆனால் இது பேசிக்காக எங்கே ஆரம்பித்தாங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஆரம்பித்தாங்க. வெஸ்ட் பெங்கால் ஆரம்பிச்ச பேர் வந்து சர் வில்லியம் ஜோன்ஸ். சர் வில்லியம் ஜோன்ஸ் தான் ஃபஸ்ட்டு இந்த மனுஸ்மிருதியை இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஏன்னா பிரிட்டிஷ் இங்கே இந்து மக்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்கணும் இல்லையா, அவங்களுடைய ஆன்மீக நம்பிக்கை சார்ந்து ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்கணும். அந்த சட்டத்திட்டத்தை உருவாக்குறதுக்கு எந்த விதமான வழிமுறைகளை மேற்கொள்ளணும்னு நான் கேட்டப்ப அப்போ மனுஸ்மிருதியை அவங்க கையில் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அங்கே தான் வருது. அதை வச்சு தான் இந்த மக்களுடைய வாழ்முறை இப்படி அமைச்சிருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு எழுத ஆரம்பிச்சாங்க. அங்கே நடந்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தவறை சர் வில்லியம் ஜோன்ஸ் சுட்டி காட்டிருப்பாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனுஸ்மிருதியை பெரும்பாலும் சொல்லக்கூடிய எழுதப்பட்டிருக்க விஷயத்தை சொல்லக்கூடிய திறமை இருக்கிறது இங்கே பிராமணர்களுக்கு. ஆனால் அதனாலேயே அந்த பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மனுஸ்மிருதி பிராமணர்களை தூக்கி உயர்த்தி பிடிக்குது அப்படின்னு தாங்களே உயர்த்தி பிடிக்க பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்தை சர் வில்லியம் ஜோன்ஸே சொல்லியிருப்பார். ஃபர்ஸ்ட் இதை வச்சுக்கோங்க. இதில் நடந்த மிகப்பெரிய தவறு என்ன கேட்டீங்கன்னா, மனுஸ்மிருதின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய வாழ்வை நிர்ணயம் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த 2000 வருஷம் அது தப்பு. அது ஏன் அப்படின்னு சொன்னால், மனுஸ்மிருதி மாதிரி சும்மா 18க்கும் மேற்பட்ட ஸ்மிருதிகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்மிருதி அது பேர். 17க்கும் மேற்பட்ட ஸ்மிருதிகள் இருக்குது. இதில் எடுத்துக்காட்டுக்கு தக்ஷ ஸ்மிருதின்னு ஒன்று இருக்குது. இந்த தக்ஷ ஸ்மிருதி 7 சாப்டர் இருக்கும். அதே நீங்கள் விஷ்ணு ஸ்மிருதிக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க 100 சாப்டர் இருக்கும். இதே இந்த யோக்கியா வாழ்க்கையா இருக்கு இல்லையா, இந்த ஸ்மிருதி வந்து மனுஸ்மிருதிக்கு அடுத்து வந்தது. இதில் 3ஆ பிரித்து அந்த 3 விஷயம் என்ன இருக்குன்னா, கஸ்டம்ஸ் இல்லையா, அந்த சுங்க வரி, அது கிரேம் அதாவது தண்டனைகள், குற்றங்களுக்கான தண்டனை பிரிவுகள், அதை தாண்டி நீதிமன்றங்கள் எப்படி இயங்கணும், அரசர்கள் எப்படி இயங்கணும், இந்த தொழில் செய்கிறவங்க எப்படி இயங்கணும், அந்தக்கான வரிமுறைகளை உருவாக்கியிருப்பாங்க. இது எல்லாமே அப்படியே தான் அமைச்சிருக்கும். அது என்னன்னா, இப்போ என்ன கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, சட்டம், அரசியல் சட்டம் இருக்குது, குற்றப்பிரிவுக்குன்னு தனியாக சட்டங்களை உருவாக்கியிருக்கோம். குற்றங்கள் செஞ்சதுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படணும், அது எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அது எப்படி கொண்டு போய் முடிக்கணும் அப்படின்றது இல்லையா, இது எல்லாம் சட்டம். கரெக்டாக இது எல்லாமே சட்டங்கள் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே சட்டங்கள். இது எல்லாமே எங்கெங்கே நடைமுறையில் இருந்துச்சு யாராலும் சொல்ல முடியாது. இது 2வது விஷயம். ஏன்னா இந்த சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டிருக்குது. ஆனால் இந்த சட்டங்கள்லாம் இந்த இடத்துல நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னு ஒரு குறிப்பு நம்ம கிடையாது பெரும்பாலான இடங்கள். ஏன்னா தொடர்ந்து இங்கே போர், அரசர்களிடையே தொடர்ந்து போர் நடந்து யார் வெற்றி பெறான் அவன் ஆட்சியை கைப்பற்றுறான், யார் தோல்வி அடைஞ்சா அவன் அடிமையாக்கப்படுறான். இதுதான்
எல்லாமே வரலாறு ஃபுல்லாமே இந்தியா ஃபுல்லாக இதுதான் வரலாறு. ஆட்சியில் இருந்த ஃபுல்லாக யாரெல்லாம் இந்த உயர்ந்த ஜாதியோ அவங்களாம் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்ற அந்த போலியான கதையெல்லாம் நம்பவே நம்பாது. யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றனோ அவன் ஆட்சி பண்ணான், யார் யாரெல்லாம் தோத்தானோ அவன் அடிமையாக்கினான், இப்படி தான் பேசணும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த மாதிரி ஸ்மிருதிகளுடைய தாக்கம் இருந்துச்சானா இருந்துச்சு, கட்டாயம் இருந்துச்சு. ஆனால் இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்மிருதிகள் இயற்றப்பட்டுச்சு வெவ்வேறு காலகட்டங்கள். அதே மாதிரி இன்னைக்கும் நாம் ஸ்மிருதி வச்சிருக்கோம். அதை இயற்றினவர் யாரு? அம்பேத்கர் அவர். ரைட் தானே? சட்டத்திட்டம், இந்த சட்டப்படி நடக்கிறது சரி. இன்னைக்கு நாம ஒரு சட்டத்தை இயற்றிருக்கோம், இயற்றினவரே அம்பேத்கர், அதன்படி நாம வாழ்றோம். இது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? மனுஸ்மிருதி என்னன்றது. இப்ப இந்த இடத்துல இன்னொரு இடத்துல புரியணும், அதுக்கும் இந்து மதத்துக்கு ஏன் தொடர்பு இல்லை, பிரிக்க முடியுன்றத இன்னும் தெளிவாக சொல்றேன் கேளுங்க. ஸ்மிருதி வேற, ஸ்ருதிகள் வேற. இந்த ரெண்டையும் பிரிக்கிறதுக்கான புத்திசாலித்தனம் ஃபர்ஸ்ட் தேவை. ஸ்ருதிகள்ன்றது என்ன, ஸ்மிருதிகள்ன்றது என்ன? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா மனுஸ்மிருதி அது தர்மசாஸ்திர நூலில் வருது. இதை தாண்டி வேற என்னென்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா புராணங்கள். இந்த புராணங்கள் என்னென்ன இருக்குது நீங்க எடுத்து பாருங்க. 18க்கும் மேற்பட்ட புராணங்கள், 18 புராணங்கள் இருக்குது. விஷ்ணு புராணம், கருட புராணம், சிவ புராணம், லிங்க புராணம், அக்னி புராணம்னு 18 புராணங்கள் இருக்குது. கரெக்டா? இதுவும் இருக்குது. தர்மசாஸ்திர மனுஸ்மிருதி மாதிரி ஸ்மிருதிகள் இருக்குது. இதிகாசங்கள், மகாபாரதம், ராமாயணம், இதிகாசங்கள், வேதாந்தம், வேதம் வேற வேதாந்தம் வேற. சரியா? வேதாந்தங்கள் இது எல்லாமே ஸ்மிருதிக்குள்ள வருது. அதாவது இது எல்லாமே வேதம் சொன்ன வாழ்வு முறைகளை எப்படி நீ புரிஞ்சுக்கணும், எப்படி நடந்துக்கணும், இது சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனா வேதம்ன்றது வேற. இது உனக்கு சொல்றது புரியுங்களா? இது ஸ்ருதின்றது வேதங்கள், வேதத்தை அடிப்படையாக வச்சு உருவாகக்கூடியது ஸ்மிருதிகள். எப்ப நீ ஸ்மிருதியில பிரச்சனை வருதோ, கான்ஃப்ளிக்ட் வருதோ, குழப்பம் வருதோ, இது அதை ஒதுக்கி வச்சுட்டு இதை எடுத்துக்கணும். இதுதான் பெரியவங்க சொல்றாங்க. அதாவது வேதம் தான் தலையாயது, இது எப்போ வேணா மாற்ற முடியும். அவங்க சொல்றது புரியுங்களா? இப்போ புராணங்கள் ஆகட்டும், இதிகாசங்கள் ஆகட்டும், இதெல்லாம் சொல்லக்கூடிய வாழ்வியல் முறைகளில் ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் நீ வேதத்தை தான் ரெஃபரன்ஸ் வச்சுக்கணும். அப்ப வேதம் ஒரு மனிதனுடைய உயிர், ஒரு உயிரோட வாழ்வியல் முறை இருக்கு இல்லையா, உங்களுடைய வாழ்வியல் முறை இன்னொரு உயிரை அழுத்துற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அடிப்படையில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த வேதம் எப்படி மற்ற உயிரினங்களை இல்லாட்டி சக மனுஷனை அடிமையாக்க அலோவ் பண்ணியிருக்கோம், இதை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, வேதங்கள் இருக்கு இல்லையா, 4 வேதங்கள், ரிக்கு, யஜூர், சாம, அதர்வண வேதங்கள் இருக்கு இல்லையா, இந்த வேதங்கள் ஆகட்டும், அதுக்கு கீழே வரக்கூடிய இந்த விவரங்கள் ஆகட்டும், இதெல்லாம் தயவுசெய்து தேடி படிச்சேன்னா இதுக்கும் நிறைய இடங்கள்ல மாறுதல் தெரியும். ஸோ ஸ்மிருதியை வச்சுக்கிட்டு இந்தியாவில் தோன்றிய ஆன்மீக நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதை பேசுறது சரியான விஷயமா இருக்காது. ஸ்மிருதிகள் அந்தந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டுச்சு, தேவைன்னா மாற்றிக்கலாம், நீ தேவை இன்னைக்கு ஏற்றிக்கலாம். நாம் இன்னைக்கு அம்பேத்கர் வருஷத்தை வச்சிருக்கோம், 100 வருஷத்துக்கு அப்புறம் அதை மாற்றி ஏற்றுறதுக்கும் நம்ம பிள்ளைங்க வருவாங்க. அது எல்லாமே சட்டத்திட்டம். நீ அதை வச்சுக்கிட்டு இந்து மதத்தை சொன்னீங்கன்னா அது முதல் தவறு. உங்க புரிதல் சொல்றது புரியுங்களா? வேதத்தை அடிப்படையாக வச்சுக்கலாம். இதை ஃபர்ஸ்ட். இல்லை அடுத்து என்ன விஷயம்னா ரொம்ப முக்கியம், ஸ்மிருதியை சொல்லிட்டோம், அதுக்கு அடுத்து உள்ள வர்றது வர்ணம், ஜாதி. இதுக்குள்ள வந்தோம். ஏன்னா அடுத்து ரொம்ப ரொம்ப அதிகமா இந்த மக்களை மதம் மாற்றுறதுக்கும் ஆகட்டும், இந்த மக்களுடைய ஆன்மீகங்களை உதாசீனப்படுத்துறதாகட்டும், அவமானப்படுத்துறதுக்கும் யூஸ் பண்றது இந்த வர்ணம், ஜாதி. இந்த 2 விஷயங்களா. ஃபர்ஸ்ட் இந்த வர்ணத்தை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் ஜாதிக்கு வரேன். ஏன்னா நான் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சர் வில்லியம் ஜோன்ஸ் அவர் இந்த 4 குலங்கள் இருக்கு இல்லையா, வர்ணங்கள், இந்த 4 வர்ணத்துக்குள்ள எல்லா ஜாதியும் உள்ள கொண்டு வந்து ஒரு பெரும் குழப்பத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டார். அது உருவாக்குனதுக்கு முக்கிய காரணம் பிராமணர்கள் தான், அது நம்ம இல்லைன்னு சொல்ல. பட் அது மிகப்பெரிய தவறுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி எழுதி வச்சிட்டாரு, அதுவே உண்மையா இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதுக்கு மேற்கொண்டு அந்த ஆன்மீக தேடல் இருக்கக்கூடிய பெரியவர்களை வச்சு நாம் அதோட உண்மையை வெளியே கொண்டு வரணும். நீ எதுக்கு எடுத்தாலும் ஆங்கிலேயர் சொல்ற எல்லாம் 100% உண்மையை நம்ப ஆரம்பிச்சேன்னா அதுவா பகுத்தறிவு? அதுதான் திராவிட கட்சி பண்றது. இங்க வாங்க, இந்த விதமா அமையிறது கிடையாது, இந்த விதமா அமையிறது. இந்த முக்கோண வடிவில் போடுறாங்க இல்லையா, இதுவே சரியான முறைகள் கிடையாது. இந்த 4 வர்ணங்கள் இருக்கு இல்லையா, அதாவது பிராமணம், சத்திரிய, வைசியர் அண்ட் தென் சூத்திரர் இருக்கு இல்லையா, இந்த 4மே ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு. ஒருத்தர் நீங்க டீச்சர் வேலை பார்க்குறீங்க, லெக்சரர் வேலை பார்க்குறீங்க, ஏன்னா இந்த விதமாக பிள்ளைகளுக்கு ஏதோ நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பிராமண சமூகத்தில் இருக்க முடியும். நீங்க அது பிறப்பால் வருவது கிடையாது, உங்களுடைய குணத்தால் வருவது.
நீங்கள் செய்யக்கூடிய அந்த சமூகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா, உங்களுடைய தொழில், அதாவது தொழில் சென்ஸ் சமூகத்தில் நீங்கள் என்னவா இருக்கீங்க, எந்த குணத்தோட இயங்குறீங்க, உங்களால் அந்த சமூகத்தில் என்ன விதமான அதிர்வுகள் உருவாகுது அதை பொறுத்தது. அது பிறப்பால் வருவது கிடையாது. ஸோ பிராமணன்றது அடிப்படையில் நீ அரசர்களுக்கு வழிகாட்டுதல், மற்றவங்களுக்கு நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். இது அடுத்து வர்றது என்ன, சத்திரியர். இவங்க எல்லாம் இப்போ நம்ம ஊரில் ஆர்மியில் போய் இருக்கிறாங்க, ஆர்மி நேவியில் வேலை பார்க்குறாங்க, அவங்களாம் சத்திரியர் தான், நாட்டை காப்பாற்றுறாங்க. நாட்டுக்குள்ளே போலீஸ் வேலை பார்க்குறாங்க, அவங்களாம் நாட்டை பாதுகாக்கும் வேலையில் இருக்காங்க, அப்போ சத்திரியர்கள் தான். இதுவும் பிறப்பால் வருவது கிடையாது, அந்த குணத்தால் வருவது. அதுக்கடுத்து வணிகம் பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, வியாபாரிகள், இதுவும் குணத்தால் வருவது கிடையாது, பிறப்பால் வருவது கிடையாது, குணத்தால் தான் வருது. அதுக்கடுத்து இந்த 3 இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அதாவது நீங்கள் இன்ஃபோசிஸ் ஆகட்டும், டிசிஎஸ் ஆகட்டும், இல்லை பெரிய ஐடி செக்டார் ஆகட்டும், இல்லை ஆட்டோமொபைல் செக்டாரில் போய் நீங்கள் ஒரு சம்பளம் வாங்கி வேலை பார்க்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா 10 கோடி வாங்கினாலும் நீங்கள் இதுக்குள்ள வருவீங்க. ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் சமூகம் இருக்குது, நீ ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலினாலும். ஆனால் இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான் பிரச்சனை வரும். அதைத்தான் இங்கே குழப்பி விட்டு போனது. இந்த உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லவே இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னா, ஆமாம், கடந்த 400 வருடங்களுக்கு மேலாக இந்த பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு கிடையாது. ஆனால் இது திருத்த வேண்டிய கடமை யார்ட்ட இருக்குது, நம்மகிட்ட தான் இருக்குது. இது தவறு நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. எந்த குலமும் உயர்வு தாழ்வு கிடையாது. அதனால தான் பாரதி சொன்னார், ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்னார். அடுத்த நிமிஷம் என்ன சொன்னார், குல உயர்த்தி தாழ்த்தி சொல்லல் பாவம். குலத்தை உயர்வா தாழ்வா சொல்றது பாவம், ஆனால் ஜாதி இல்லை, ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டாரு. குலத்தை உயர்வு தாழ்வா சொல்லக்கூடாது, அவர் குலம் இல்லைன்னு சொல்ல அவர் தெளிவாக புரிஞ்சிருக்காரு. நம்ம தான் புரிஞ்சுக்கணும். பெரியவங்க சொல்ற அந்த பாடத்தை ஒழுங்கா படிக்காதான் இந்த பிரச்சனையே. ஸோ குலத்தில் எந்த உயர்வு தாழ்வு எதுவும் கிடையாது, அது பிறப்பால் வருவது கிடையாது. இப்போ ஜாதி பிறப்பால் தானே வருது, ஆமாம் வருது. அதுக்கு இந்து மதத்துக்கு என்ன சம்பந்தம், இப்போ அதை பார்க்குறேன் கவனிங்க. ரொம்ப முக்கியம், இந்த ஜாதிய முறைகள் இருக்கு இல்லையா, இந்தியாவில் இருக்கிற 22,000 ஜாதிகள், ஜாதிகள் கிளஜாதி கிளை இருக்கு, அதனுடைய கிளைகள் இருக்கு இல்லையா, 22,000 ஜாதிகள். இந்த 22,000 ஜாதியை உட்காந்து நம்ம பிரிச்சுன்றீங்களா? இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜாதியை 250 கிலோமீட்டருக்கு வெளியே போனால் அந்த ஜாதி இருக்காது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அங்கிட்டு இருந்து ஒரு 250 கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஜாதி எதுவுமே இருக்காது. இதுதான் நிலைமை, இதுதான் விஷயம், இந்தியாவில் இருக்கக்கூடிய தன்மையே. அப்போ இதெல்லாம் பிரிவுகளாக இருக்குதே, அதை உருவாக்குறதுக்கு இந்து மதம் காரணம்னா அதுவும் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நேமிங் சிஸ்டத்தை எடுத்து பாருங்க. அதாவது வெஸ்டர்னில் யூரோப், அதுக்கப்புறம் அமெரிக்கா, இங்கெல்லாம் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய வெஸ்டர்னில் இருக்கக்கூடிய நேமிங் சிஸ்டத்தை எடுங்க, அதில் சர்நேம்னு வருது இல்லையா, அதை எடுத்து பாருங்க. ஃப்ளெச்சர்னா என்னன்னு பாருங்க, பேக்கர் அந்த உணவு பண்டங்களை செஞ்சு விற்பனை செய்யக்கூடியவங்க, ஃப்ளெச்சர்ஸ் ஆயுதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது விற்பனை செய்யக்கூடியவங்க. ஸ்மித்னா மெட்டல், அதாவது அந்த இரும்பு, அதுக்கப்புறம் தாமிரம், இதை வச்சு ஏதாவது ஆபரணங்கள் உபகரணங்கள் செய்கிற வேலையை பார்ப்பாங்க. இல்லாட்டி டியூனர், மர வேலைகள், இவங்க எப்படி மெட்டலை வச்சு செஞ்சாங்களோ அவங்க மர வேலையில் வச்சு பண்ணால் அவர் டியூனர் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் மில்லு வச்சுருக்காங்க இல்லையா, தானிய கிடங்குகள், இவங்களாம் மில்லராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் டெய்லர், கிளர்க், அக்கௌண்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த கணக்கு பிள்ளை வேலை, அந்த வேலை பார்க்குறவங்க இங்கே இருந்து சார். சர்நேம்ன்றது எல்லாமே பெரும்பாலும், அதாவது சர்நேமில் ஃபேமிலி நேமும் இருந்துச்சு, அதை தாண்டி அங்கேயும் செய்யும் தொழிலை தங்களுடைய பேருக்கு பின்னாடி சேர்த்துக்கிற வழக்கம் இருந்துச்சு. அதே தான் இந்தியாவில் இருந்துச்சு, அதே தான் உலகம் ஃபுல்லாக பெரும்பாலான இடங்களில் இருந்துச்சு. இங்கே ஜாதின்னு சொன்னீங்க, அங்கே பிரிவுன்னு சொன்னீங்க, இதுதான் வித்தியாசம். ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னு கேட்டால், அங்கே பெரிய அளவில் ஏற்றத்தாழ்வில் இங்கே தீண்டாமையே இருந்துச்சு. அதுதான் பெரிய குற்றம். ஆனால் அந்த குற்றம் யார் செஞ்சது, ஹிந்து மதமா கிடையாது, உன்னுடைய சமூகம் சேர்ந்த ஒரு குற்றம். சமூகத்தில் உருவான அந்த குற்றம், சமூக குற்றமாக நடந்த ஒரு விஷயத்தை நாம தான் திருத்தணும். அதுக்கு இந்து மதம் எதுவும் பண்ணாது. அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியை நோக்கி மாறுங்க, எல்லாம் ஜாதி அழிஞ்சு போகணும்னு சொல்லி இன்னைக்கு மதம் மாற்றினவங்க, அங்கே இப்போ ஜாதி சட்டம் நடக்குதா இல்லையா, நடக்குது. ஏன் அது ஒழிஞ்சு போகல, மாறினா மறைஞ்சிருந்து சொன்னாங்களா இல்லையா, ஒழிஞ்சுன்னு சொன்னாங்களா இல்லையா, இன்னைக்கு இருக்கா இல்லையா? கிறிஸ்துவ மதத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜாதி சட்டம் இருக்கா இல்லையா, இருக்கு. அப்போ மதம் இல்லை பிரச்சனை, பிரச்சனை மதமே இல்லை, அங்கே பிரச்சனையே சமூக குற்றம். அது நீங்கள் சமூகமாக சேர்ந்து ஒரு குற்றத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. அப்போ இதில் என்ன புரிதல் வேணும்னு கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உனக்கு தேவையா நீ வச்சுக்கோ. ஒருத்தனுக்கு ஜாதி தேவையில்லை, நான் எல்லா மனிதனையும் ஒன்றா மதிக்க விரும்புகிறேன், எல்லாரோடமே இணைந்து வாழ விரும்புகிறேன், அப்படின்னு அவனுக்கு பிடிச்சிருக்கா, தேவையில்லைன்னு எடுத்துக்கிட்டோம்.
இவ்வளவுதான் விஷயம். பிடிக்கணும் கட்டாயம் மறுத்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அவன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா அவன் குடும்பம் அப்படியே வாழ்ந்திருக்கான், அதுக்குள்ள எடுக்கிறது அவனுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது. அவளை போய் எப்படி நீ மாறு, நீ ஜாதி மறுப்பான உடனே அடுத்த வீடு கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரம் மாற்று சொல்ல ஜாதி மறுப்பு பண்ணி கல்யாணம் பண்றாங்களா அவங்களை ஏற்றுக்கிற முடியும். இதுக்கும் இந்து மதத்துக்கு என்ன சம்பந்தம்? இது இந்த சமூகத்தில் உருவான குற்றம். இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, இஸ்லாமிய மதத்துலலாம் இந்த ஜாதி முறையெல்லாம் கிடையாது இல்லையா அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பெரிய அளவில் நடக்குது. மிகப்பெரிய தவறு. சவுத் ஏஷியா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க, இல்லை பாகிஸ்தான் இங்கே கூட எடுத்துக்கோங்க. இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளேயும் ஜாதி முறைகள் உண்டு. அதைத்தான் சொல்கிறேன், இந்த மண்ணிலேயே அந்த குணம் உருவாச்சு. எடுத்துக்காட்டுக்கு நல்லா கவனிங்க, ஃபருக்குன்னு இருக்குது. இந்த வணிகர்கள்லாம் இல்லாட்டி காவல் படை இருக்காங்க இல்லையா, அந்த படைகள் அவங்க நகர்ந்து வரும்போது தங்குறதுக்கு அவங்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளை கட்டி வச்சிருப்பாங்க. அவங்களாம் ஃபருக்குன்னு ஒரு சமூகமே இங்கே இருந்தாங்க. இப்போ பேர் வேற மாறுது, ஆனால் ஃபருக்குன்னு ஒரு சமூகம் இங்கே இருந்துச்சு. மிர்சிகர் இவங்க என்னன்னா வேட்டையாடி வாழ்ந்த சமூகம். நான் சொல்கிறேன் இஸ்லாமியர்களுக்குள்ள, அதாவது விலங்குகள் பறவைகளை வேட்டையாடி வாழ்ந்த சமூகம் இருக்கு இல்லையா, காடு வனம் சார்ந்த பகுதியில் வாழ்ந்தாங்க மிர்சிகர்ஸ், இவங்க இருந்தாங்க. நல்பந்துன்ற சமூகம் எப்படி கேட்டீங்கன்னா, இந்த குதிரைக்கு லாடம் செய்கிறது, மாடுகளுக்கு லாடம் செய்கிறது, அது சார்ந்து பட்டறை தொழிலாம் பண்ணியிருந்தாங்க. இவங்க நல்பந்து பெரிய அளவில் இருந்தாங்க, இந்தியா ஃபுல்லாக அவங்க இருந்தாங்க. முச்சி சமூகம் காலணிகள் செய்கிறது, இங்கே இருந்தாங்க, பாகிஸ்தானில் இன்னைக்கு இருக்காங்க. முச்சி சமூகம் காலனி செய்கிற வேலைகளை பார்ப்பாங்க. இதை தாண்டி சித்திக் மாதிரி சமூகங்கள், அதாவது ஆப்பிரிக்காவுக்கு அடிமைகளை இங்கே இறக்கி அவங்கள அடிமை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அது சித்திக்கிற சமூகமே இருந்துச்சு. இன்னைக்கு இந்தியாவில் இதெல்லாம் உண்டு. இதுக்கும் இஸ்லாம் மதத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதுக்கும் இஸ்லாமை தோற்றுவிச்சாங்களே அவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கிடையாது. இது சமூகமாக நடக்கிற விஷயம். சமூகத்தில் பிரிவுகள் உருவாயிருச்சு, அதை ஒழிச்சு கட்டுறது அவங்க இஷ்டம். அதே மாதிரி தான் இந்து மதத்துலையும் இவ்வளோ ஜாதிகள் உருவானாலும் அதையெல்லாம் ஒழிச்சு கட்டுறது, இல்லை மாற்றத்தை உருவாக்குறது, அதெல்லாம் அவங்க இஷ்டம். ஆனால் அதுக்கும் ஆன்மீகத்துக்கு என்ன சம்மந்தம்? அதுக்கும் ஆன்மீகத்துக்கு என்ன சம்மந்தம் நான் கேட்குறேன். அடுத்த நிமிஷம் கேட்குறது, கருவறைக்குள்ள ஒரு மாற்று ஜாதியினர் போக முடியுமா? அப்படி கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் 30,000க்கும் மேற்பட்ட கோவில்களில் பிராமணர்கள் கிடையாது, வேற்று ஜாதியினர் பண்றாங்க. நீங்க இன்னைக்கு ஒரு கோவில் ஆரம்பிச்சு நீ போய் உன்னோட பூசாரி உட்கார வச்சு யார் என்ன கேட்பான்? போகக்கூடாது சொல்லுவானா? இருக்கிற கோவில் அவன் கையில இருக்கிறதுனால பலாயிரம் வருஷமா தலைமை அதை பண்ணதுனால அவன் கையில இருக்கு, அவ்வளவுதான். ஆனாலும் அங்கே என்ன சொல்றாங்கன்னா, பிராமணன்றது பிறப்பால் வருவது கிடையாது, அது குணத்தால் வருவது. அந்த பிராமண தகுதி இருக்கவங்க உள்ள போகணும்னு சொல்லக்கூடிய 1008 பெரியவங்க இன்னைக்கு இருக்காங்க, ஆன்மீக பெரியவர்கள். ஏன் அவங்க சொல்றதெல்லாம் மறுக்கிறீங்க? அதனால இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா, அந்த கோயில் கருவறையை வச்சு ஜாதிய பிரச்சனை, ஜாதி சண்டை தான் தூண்டி விடுறதுக்கு ஒரு கூட தெரியுதே தவிர்த்துட்டு உண்மையை பேசுறதுக்கு நிறைய பேருக்கு தயக்கம். அந்த உண்மையை பேசினான்னு வச்சுக்கோங்க, இந்து மதத்தின் சார்ந்த ஒரு நியாயமான வெளிப்பாடு வெளியே வரும். ஆக இந்த ஜாதி முறைகள்ல, இந்த ஜாதி முறையில் நடக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகளே அதுக்கும் இந்து மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மக்கள் மாணவர்கள் இதை தெளிவாக வச்சுக்கணும். அதனால எடுத்துக்காட்டுக்கு எடுத்து பார்த்துக்கோங்க, ஜபாலி மகரிஷின்னு ஒருத்தந்தாரு, நீங்க எடுத்து பாருங்க ஜபாலி மகரிஷி யாருன்னு. இவர் பிறப்பால் யாரும் எடுத்து பாருங்க. ஆனா இவர் மகரிஷியை ஏற்க முடிஞ்சது. பிறப்பால் ஒரு அழுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவங்க மகரிஷியா வர அனுமதி இருந்துச்சு. வால்மீகி யாரு? ஒரு வேட்டையாட சமூகத்தை சேர்ந்தவர். அதெல்லாம் ரொம்ப விட எம்ப தூரம் போகாதீங்க. இங்க இருக்க நாயன்மார்கள், அதுக்கடுத்து ஆழ்வார்கள் இருக்காங்க இல்லையா, இதுல எத்தனை பேர் அதே ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவங்க. ஆக இங்க அதுக்கான வழிமுறைகள் இங்க இருந்திருக்குது, அது நடக்கவும் இல்லை. நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜாதி முறைகள் ஏறக்கூடிய அதிகபட்சம் இழுத்துக்கிட்டு போனா கூட 800 வருஷம் ஆகாது. 800 வருஷத்தை தாண்டாது பல ஜாதிகளுக்கு வரலாறு, அவ்வளவுதான். இங்க ஆட்சி செய்தவெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி சத்திரியர்கள் ஆட்சி செஞ்சுருந்தாங்க, அப்படி ஒரு வரலாறு இங்க கிடையவே கிடையாது. எல்லா காலகட்டத்திலும் பெரும்பாலான இடங்கள்ல ஒரு அரசு வீழ்ச்சி அடைந்து இன்னொரு அரசு வரும்போது அந்த வீழ்ச்சி அடைந்த சமூகம் இருக்கு இல்லையா, அதை ஒடுக்கப்பட்ட சமூகம் மாற்றினாங்க. இதுதான் நடந்துச்சு. அதனால இங்க இவங்க ஃபுல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இவங்க ஃபுல்லா ஒடுக்கப்பட்டாங்கன்னு சொல்ற வரலாறு இருக்கு இல்லையா, அது வரலாறு ஏதோ ஒரு தற்கூறிகளால் எழுதப்பட்ட விஷயம். மாணவர்கள் என்ன சொல்லுவேன்னா, நீ புரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை கோடு என்னதுன்னா ரொம்ப ஈஸி. வேதம் அப்பே விட்டு சொத்து கிடையாது. வேதத்தை படிக்க சொல்றதும் படிக்க சொல்றதும் படிக்க வேண்டிய தகுதியும் அதை நிர்ணயம் பண்றதுக்கு இங்க எவனுக்கு உரிமை கிடையாது. அதை படிக்கணும் முடிவு பண்ணியா கட்டாயம் படி, ஓ இஷ்டம் தான். இங்க உனக்கு இங்க முழு சுதந்திரம் இருக்கு ஆன்மீகம் தேடுதல்ல. 10 இறுதியில்
மாணவர்களுக்கும் இளையவர்களுக்கும் நான் சொல்ல விஷயம்னா வர்ணம்னா என்னன்னு சொன்னேன், ஜாதினா என்னன்னு சொன்னேன். வர்ணத்துக்கும் ஜாதிய முறைகளுக்கும் சம்மந்தம் இல்லைன்றது சொன்னேன். ஜாதி முறைகள் மாதிரி பிரிவுகள் உலகம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஸ்மிருதிக்கும் ஸ்ருதிகளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸும் சொன்னேன். எங்கே மனுஸ்மிருதியை தப்பாக எடுத்தாங்கன்னு சொன்னேன். மனுஸ்மிருதி மாதிரி எத்தனை ஸ்மிருதிகள் இருந்துச்சுன்னு சொன்னேன். கரெக்டாக இந்த விஷயங்கள்லாம் தயவுசெய்து தேடிப்பார். அதை அடுத்து இங்கே எத்தனை விதமான ஆன்மீக நம்பிக்கைகள் உருவாச்சு, என்ன விதமான ஆன்மீக தேடலில் சுதந்திரம் இருக்குது, அதுவும் தேடிப்படி. அவசரப்பட்டு இதில் ஒரு தீர்வுக்கு வரவே வராது. சரிங்களா? அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டால், இவங்க சொல்கிறதெல்லாம் பகுத்தறிவுன்னு தயவுசெய்து நம்பவே நம்பாது. இவங்க எல்லா பேரும் ஏதோ விதத்தில் இந்து மதத்தை மட்டுமே விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு மிக கீழ்த்தரமான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் அரசியல் பண்ணுறாங்கன்னா, இந்த சினிமா துறையினர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் அதை விட மோசமாக வியாபார நோக்கமாக வச்சுக்கிட்டு அதை பேசிக்கிறான். ஏன்னா இந்த நிலைமைக்கு இங்கே, அதாவது சினிமா துறையில், தமிழக சினிமா துறையில் இந்து மதம் சார்ந்த அவமானமாக நீங்கள் பேசுனீங்கன்னா 4 ப்ரொடியூசர் எக்ஸ்ட்ரா கிடைப்பாங்க. ஏன்னா இருக்கிற பல ப்ரொடியூசர் எல்லா பேருமே திமுகவுடைய பினாமி தான், திராவிட கட்சிகளுடைய பினாமி தான் இங்கே உள்ள இருக்கான். நீங்கள் இந்து மதம் சார்ந்து ஏதாவது விமர்சனம் பண்ணுறியா, உனக்கு 2 ப்ரொடியூசர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏன்? அது அவங்களுடைய அரசியலுக்கு உதவும் இல்லையா? அதாவது மறைமுகமாக உலகியல் தாக்கல் நடத்துறதுக்கு சினிமாவை பயன்படுத்துறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஆன்மீகத்தை ஒழுங்காக தேடி படி. இது எவனா ஒருத்தன் அந்த இந்து மதம் சார்ந்து நீங்களெல்லாம் சாத்தான கும்புறன்னு சொல்றானா, அவன் தான் முதல் எதிரி. உனக்கு அவன் தீவிரம் எதிர்க்கு தயாராகிருக்கு. அதுக்கு அடுத்து எவனெல்லாம் ரம்ஜானுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு, கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு, பிள்ளையார் சதுர்த்திக்கு விநாயகர் சதுர்த்திக்கும் சரஸ்வதி பூஜைக்கு வாழ்த்து தெரிவிக்கலையோ அவனை முதல் முழுமையாக புறக்கணிச்சு. அதே மாதிரி தான் இந்த டிவிகள் அந்த விடுமுறை தின வாழ்த்துக்கள் போகிறான் பாரு, அதை விட ஒரு அயோக்கியத்தான வேறு எதுவுமே கிடையாது. நன்றி.